ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 14 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரவி வந்து ஸ்ருதிக்கிட்ட வந்து இதெல்லாம் சொன்னோன்னே ஸ்ருதி ரொம்ப கூலாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணன் இப்படிலாம் பண்ணுவார்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலான்னொன்னே. இப்போ ரவி கேட்குறாரு எந்த வீட்டில்னொன்னே, உங்கள் வீட்டுக்கு தான் அப்படின்னோடனே இப்போ ரவிக்கு கொஞ்சம் இதாகுது, வா நம்ம ஷாப்பிங் போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து முத்துக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, முத்து எடுக்கவே மாட்டேங்கிறாரு. மறுபடியும் விஜயா வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக திட்டிட்டு போயிடுறாங்க மீனாவை. மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னால் இதுக்கு மேலே பேச்சு கேட்க முடியாது, நான் அவருக்கு தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அவர் தான் எடுக்க மாட்டேங்கிறாருன்னொன்னே, நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது, அவன் இப்போ இங்கே வந்தாகணும்னு சொல்லிட்டு விஜயா கீழே போய் உட்காந்துருக்காங்க. அப்புறமா மீனா முத்து கால் பண்ணி, தயவு செஞ்சு வந்து அந்த ரூமை திறந்து விட்டுட்டு போகிறீங்களா, நீங்கள் பாட்டுக்கு பூட்டிகிட்டு போயிட்டீங்க, இந்த வீட்டில் நான் என்னையே தான் எல்லோரும் திட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுடுறாங்க. அப்போனே முத்து வீட்டில் ஏதோ பிரச்சனை போல, நான் வரேன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வராரு. அப்போ விஜய் வந்து சோஃபாவில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்புறம் முத்துவை பார்த்தோன்னே, என்னடா நினச்சிட்டு இருக்கேன் நீ மனசில், எதுக்கிட்ட இப்படி கதவை பூட்டிட்டு போனேன் அப்படின்னோடனே. அப்புறமா மீனா வந்தோடனே, நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற, என்னாச்சு அப்படின்னோடனே மீனா நடந்ததெல்லாம் முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்படி பேசியிருக்கீங்களே, இந்த மாதிரி இந்த பொண்ணையோ இல்லை அந்த பொண்ணையோ நீங்கள் அப்படி பேசுவீங்களா, ஏன்னா அவங்க வந்து பணக்கார பொண்ணுங்க, இவளுக்கு காசுலாம் சொல்லிட்டு தானே இவளை நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னொன்னே. அப்போ பார்த்து கரெக்டாக அண்ணாமலை வந்துடுறாரு. பாத்தியாப்பா, நீ பார்த்த பொண்ணுனால மீனாவை என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு, இப்போ என்ன இந்த ரூம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ரூமை திறந்து விட்டு சாவியை கீழே போட்டுறாரு. இனிமேல் இந்த ரூமில் யாரை வேணால் கூட்டிகிட்டு வந்துடுங்க, இந்த ரோட்டில் போகல 2 நாய், அதை கூட கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு முத்து அங்கேருந்து போயிடுறாரு. மீனாவையும் கூட்டிகிட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலை வந்து விஜயாவை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் சத்தம் போடுறாரு, நீ பண்ண எதுவுமே சரியில்லை, ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ எப்படி இப்படியெல்லாம் பேசின அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாரு. அப்புறமா விஜய் வந்து, எங்க அவனுக்கு ரூம் இல்லைங்க அப்படின்னோடனே, அதை நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னென்னா, வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, யாரும் முத்துக்கிட்ட நீ ஒரு ரூமை எடுத்துக்கோ, ரவிக்கு நான் ஏன் ரூமை கொடுத்துக்கிறேன் அப்படின்னோடனே, விஜய் எங்கனுங்க நம்ம ரூமை கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே, நீ தானே அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கணும் கூட்டிகிட்டு வந்தால், அப்போ நீ தான் ரூம் கொடுக்கணும் அப்படின்னோடனே விஜய் அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.